கோவையில் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த சிறுவன் தெருநாய் ஒன்று கடிக்கும் சிசிடிவி காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக தெருநாய் தொல்லை அதிகரித்துள்ள நிலையில் கரும்புக்கடை பகுதியில் நண்பர்களுடன் இன்று பேசிக் கொண்டிருந்த சிறுவன் ஒருவனை தெருநாய் ஒன்று கடிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தெருநாய் தொல்லை அதிகரித்து காணப்பட்டு வரும் நிலையில் அது குறித்து மாமன்ற கூட்டங்களில் கவுன்சிலர்கள் தொடர் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து வருகின்றனர். இருப்பினும் மாநகராட்சி நிர்வாகத்தினர் தெரு நாய்களை கட்டுப்படுத்த போதிய நடவடிக்கைகள் எடுக்காததால் ஆங்காங்கே பொதுமக்கள் தெருநாய் கடிக்க ஆளாகும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் கோவை உக்கடம் அடுத்த கரும்புக்கடை பகுதியில் தனது நண்பர்களுடன் வீட்டின் முன்பாக நின்று பேசிக் கொண்டிருந்த சிறுவன் ஒருவனை அவ்வழியாக வந்த தெருநாய் ஒன்று திடீரென கடித்துவிட்டு ஓடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாய் கடித்ததால் காலில் காயம் ஏற்பட்டு சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் சூழலில் அதிகரித்து வரும் தெரு நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் தெருநாய் பெருக்கத்தை கட்டுப்படுத்த நாய் கருத்தடை மையத்தை கால்நடை மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் எனவும் அந்த பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.